இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித கால்மன் மற்றும் புனித டாட்னன் இடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இன்று நீங்கள் ஜெபித்தீர்களா? ஜெபிக்கவில்லை என்றால் உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ, நிறைய நேரம் இல்லை என்றாலும் ஒரு 10 நிமிடமாவது ஜெபியுங்கள். ஆண்டவரின் துணையையும் பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் நாடுங்கள். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு உங்களோடு என்ன பேச விரும்புகிறார்? மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக மட்டுமல்ல, பல நேரங்களில் நம்மையே நாம் சரியாக நிர்வகிக்க முடியாததின் விளைவாக ஏற்படுகிறது. நோ ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க் மேனேஜ்மெண்ட். ஆம், வாழ்க்கையில் பிரச்சனைகள் அனைவருக்கும் இருக்கின்றன. ஆனால் அவற்றை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நம் மனநிலையை தீர்மானிக்கிறது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சுமக்க நீங்கள் முயற்சிக்கும் போது கவலை உங்களை ஆளத் தொடங்குகிறது. ஆனால் இயேசு நம்மை அந்த சுமையை தனியாக சுமக்க அழைக்கவில்லை. உங்கள் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துங்கள், உங்கள் நேரத்தை சரியாக நிர்வகியுங்கள். முக்கியமாக உங்கள் கவலைகளை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். உங்கள் சுமைகளை எல்லாம் அவர்கள் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை கவனித்துக் கொள்வார் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. மன அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல, பிரச்சனைகளின் நடுவிலும் இயேசுவை விசுவாசத்தோடு நம்பும் நிலை. இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது? என்ன சிந்தனை பார்ப்போமா? எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோமா? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்கிறார். அவர்கள் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை இறைவனுக்கே நன்றி செலுத்தாமல் தங்களுடைய பெருமைக்கும் சிலை வழிபாட்டிற்கும் பயன்படுத்தினார்கள். அதனால் ஆண்டவர் அவர்களை மனம் திரும்ப அழைக்கிறார். நீதியை விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இது வெறும் நிலத்தை பற்றிய வார்த்தை அல்ல, நம் இதயத்தை பற்றிய அழைப்பு நண்பர்களே. உதாரணமாக, ஒரு விவசாயி இருக்கிறார். விதையே போடாமல் அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. அதுபோல அன்பு விதைக்காமல் அன்பை அறுவடை செய்யவும் உங்களால் முடியாது. மரியாதை கொடுக்காமல் யாரும் உங்களுக்கு திரும்ப மரியாதை செய்ய மாட்டார்கள். அது சிறு பிள்ளைகளோ, நடுத்தர வயதினரோ, வயதானவர்களோ, அனைவரையும் இந்த காலத்தில் நீங்கள் மரியாதையுடன் தான் நடத்த வேண்டும். நம் வார்த்தைகள், செயல்கள், எண்ணங்கள் இவை அனைத்தும் தான் விதைகள். இன்று நாம் விதைப்பதுதான் நாளை நம் வாழ்க்கையின் அறுவடையாக மாறும் என்று சிந்தித்து பாருங்கள். என் இதயம் இயேசுவுக்காக பண்படுத்தப்பட்ட நல்ல நிலமா, அல்லது கோபம், அகந்தை, பொறாமை, திமிர் நிறைந்த தரிசு நிலமா? இன்று நான் எந்த விதையை விதைக்கிறேன்? அன்பையா, மன்னிப்பையா? இல்லை என்றால் காயப்படுத்தும், ரணமாக குத்தி குத்தி காட்டும் வார்த்தைகளா? இயேசு என் வாழ்க்கையில் செய்ய விரும்பும் மாற்றத்திற்கு நான் திறந்த மனதோடு, ஜெபத்தோடு, ஜெபமாலையோடு இடம் கொடுக்கிறேனா? சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கை தானாக மாறும் என்று நினைக்கிறீர்களா? மாறாது. நீங்கள் மாற வேண்டும். நாம் விதைக்கும் நல்ல விதைகளால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாறும் என்று ஒரு அன்பான வார்த்தையை
கணவனிடம், மனைவியிடம், பிள்ளைகளிடம், உங்கள் வீட்டில் இருக்கும் வயதானவர்களிடம் விதையுங்கள், பேசுங்கள், சிரியுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மன்னிப்பை விதையுங்கள், ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். அந்த சிறிய விதைகளே இயேசுவின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் அறுவடையின் காரணங்களாக மாறும். நண்பர்களே, நாம் இன்று விதைக்கும் நீதியும் அன்பும் நாளைய பெரும் ஆசிர்வாத வாழ்க்கையின் அறுவடையாக இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், உங்கள் சந்ததிக்கும் இருக்கும். நண்பர்களே, சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது பார்ப்போமா? அழைப்பு கிடைத்தால் பொறுப்பும் வருகிறது என்று சொல்லுகிறது. ஆம், நமக்கு நல்ல பெரிய பொசிஷன், லீடர்ஷிப், மேனேஜ்மெண்ட் ரோல் வேணும். ஆனால் அவ்வளவு வேலை செய்ய முடியாது. நல்ல சம்பளம் வேண்டும், ஆனால் பொறுப்புகளை எடுக்க நாம் தயாரில்லை. அது வேலைக்கு ஆகாது என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களை வெறுமனே அழைக்கவில்லை, அவர்களை பொறுப்பை கொடுத்து வேற ஊர்களுக்கு அனுப்புகிறார். அதோடு தீமையை வெல்லவும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கவும் அதிகாரமும் தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களின் முதல் பணி ஒன்றுதான், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று அறிவியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அதாவது இறைவனின் அன்பையும் நம்பிக்கையையும் மீட்பையும் மக்களிடம் போய் சொல்லுங்கள், கொண்டு செல்லுங்கள் என்பதே சீடர்களுக்கு இயேசு கொடுத்த வேலை, சீடர்களுக்கு இயேசு கொடுத்த அழைப்பு. நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம், ஒரு பணியிடத்தில் பணிபுரிகிறோம், ஒரு சமூகத்தில் வாழ்கிறோம், அதாவது ஒரு கம்யூனிட்டியில் வாழ்கிறோம். அங்கே நாம் பேசும் ஒரு நல்ல வார்த்தை, காட்டும் ஒரு சிறிய அன்பான செயல், செய்யும் ஒரு உதவி ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு நற்செய்தியின் தூதர். என் வாழ்க்கையை பார்த்து, இயேசுவிடம் ஜெபிக்கிறவர்களே இவ்வளவு நன்மையானவர்களாக, பாசமுள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, அன்பானவர்களாகவே இருக்கிறார்களே, அப்போது அந்த தெய்வம் எவ்வளவு நல்லவராக இருப்பார் என்று அவர்கள் நினைத்து இயேசுவிடம் வர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் இருக்கும் இடத்தில் அமைதியும் நம்பிக்கையும் நான் பரப்புகிறேனா, அல்லது என்னால், என் பேச்சால், பார்வையால், செயலால் நான் இருக்கும் இடத்தில் சண்டையும் குழப்பமும் பிரிவும் உண்டாக்கும் ஒரு கருவியாக நான் இருக்கிறேனா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கொடுத்த திறமைகளை இயேசுவுடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். இறைவன் தகுதியானவர்களை மட்டும் அழைப்பதில்லை, அழைத்தவர்களை, அதாவது எந்த திறமையும் இல்லாதவர்களை அழைக்கிறார். அவர்களை தன்னுடைய கிருபையால் தகுதியுள்ளவர்களாக்கி உச்சத்தில் அமர வைக்கிறார். ஆம் நண்பர்களே, என்னால் முடியாது என்று இனி நீங்கள் பின்வாங்காமல், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று கேளுங்கள். இயேசுவே, என்னால் முடியாதுதான், எனக்கு அந்த திறமை இல்லைதான், ஆனால் நீர் என்னை உம் கையில் எடுத்து மாற்றும், திறமையானவனாக மாற்றும், என்னை இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று என்னை பண்படுத்தும் என்று ஜெபியுங்கள். உங்களை அவர் மாற்றுவார், உயர்த்தி வைப்பார். நாம் செல்லும் இடமெல்லாம் நம் வார்த்தைகளாலும் செயல்களாலும் இயேசுவின் அன்பு சென்றடைய வேண்டும். இதை மட்டும் மறக்காதீர்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள், அவரது பெயரை புகழ்ந்து ஏற்றுங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைங்கள், அவரது திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுகிறேனே, என் மீது நீர் இரக்கம் காட்ட மாட்டீரோ? ஒவ்வொரு நாளும் உம்மிடம் ஜெபிக்கிறேனே, என் மீது நீர் இறங்க மாட்டீரோ? நான் வேண்டும் வேண்டுதலை தரமாட்டீரோ என்று கேளுங்கள். நிச்சயம் செய்வார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள், அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், அவரது அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதியின் தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். இயேசுவே, என் தலைமீது என் வாழ்க்கையின் ஆசிர்வாதமாக நீர் மொழிந்த, நீர் சொன்ன, நீர் வாக்களித்த நீதியின் தீர்ப்புகளை நினைவில் கொள்கிறேன். சீக்கிரமே அவை அனைத்தையும் நீர் வாய்க்க செய்யும்படியாய் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றேன். என் காத்திருப்பின் நாட்களை முடித்து வையும். என் மனம் மகிழும்படியாய் நான் வேண்டிய அனைத்தையும் எனக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கின்றேன். அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே,
அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. இயேசுவே, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர், யாக்கோபின் பிள்ளைகள். எங்களை அன்பு செய்யும் ஆண்டவர் நீர். எங்கள் தேவைகளை நாங்கள் ஜெபிக்கும் முன்னே அறிந்திருக்கும் ஆண்டவர் நீர். எங்களை நல்வழிப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.